வடக்கு கிழக்கில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உட்பட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் அனுபவமின்றி தேவையற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் ஸ்ரீகரன் நிசாந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கு கிழக்கில் அண்மை காலங்களாக அரசியல் பிரமுகர்களின் கைது செய்யப்படுவது அனுர அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயல் எனவும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீகரன் நிசாந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சிங்கள பேரினவாதம் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் பகுதியிலேயே ஒரு தலைவரை கைது செய்யும் போது அந்த கைதை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். இன்று டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். அன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். நாளை வியாழேந்திரனோ கருணாமனோ கைது செய்யப்பட்டால் வெடிகொளுத்தி கொண்டாடுவோம். அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ சந்திரகுமாரோ கைது நாங்கள் வடிகாலத்தை கொண்டாடும். ஆகவே இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது. நாங்கள் வடகிழக்கிலே எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள், தங்களை தாங்கள் செய்து சரியென்று நினைக்கின்றார்கள், தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூப்பறிக்கின்றார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கைதையும் எங்கள் மக்கள்கள் ஆதரித்தோ அல்லது அதை ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வையோ கொண்டாடக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய திட்டம் நிகழ்ச்சி நிரலும் ஒன்று. ஆகவே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கை நீதிமன்றம் ஊடாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஜேவிபியினுடைய இந்த திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இனியும் தொடரப் போகின்றது. வடகிழக்கு முழுவதும் அந்த எங்களுடைய வரலாறு தெரிந்த அரசியல் கட்சி தலைவர்களை தூக்கி அவர்களை சிறையில் அடைத்துவிட்டு பல கோமாளிகளை இன்றைக்கு வடகிழக்கில் இறக்கி இருக்கின்றார்கள். இங்கு பல கோமாளிகள், அர்ச்சுனா ராமனா மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் ஒரு 5 கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஜேவிபியினுடைய 4 அதாவது அமைச்சர் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அர்ச்சுனா ராமநாதன், இவர்கள் உண்மையில் ஒரு மனநோயாளர்கள்.